காலையில் நம்ம மாரத்தானே கிளம்பியாச்சு, ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி குடிச்சிருக்கேன் வித்தவுட் சுகரில். ஏன்னா நைட் நல்லா சாப்பிட்டு, நல்லா எதுவும் காலைல சாப்பிடல. ஒரே ஒரு அந்த எலக்ட்ரோ சால்ட் மட்டும் ஒன்று எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நல்லா எது எப்போ தரவும் தெரியாது. நல்லா கொஞ்சம் அட்வான்ஸாக ஒன்று எடுத்து வந்துட்டேன். நானே மிக்ஸ் பண்ணி இந்த டிஷர்ட் பற்றி சொல்லணும். சூப்பர் குவாலிட்டி, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிஷர்ட், செம்ம ஃபிட்டிங். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 10K ஆஃப் மாரத்தான்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லோரும் ஓடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5K ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே அசம்பிள் ஆகி ரெடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்து பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு ஒரே வைப்பாக இருந்தது. செம்ம டான்ஸு. முன்னாடி சில பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கான டைம் வந்துருச்சு. 5K ரன் பண்ணுறதுக்காக 6:30 டைம் சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க ஸ்டார்டிங் பாயிண்டில். அப்புறம் லைட்டாக ஜாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு செம்ம க்ரௌடுங்க. அதுக்கப்புறம் இடையில ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுட்டு செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு சூப்பராக போயிட்டு இருந்தோம். ஃபினிஷிங்கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 200 மீட்டர் முடிச்சிடலாம் எப்படியாது. $100 மீட்டர் லாஸ்ட் 100 மீட்டர் ஃபினிஷ் முடிச்சாச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. இப்போ மெடல் கொடுக்குறாங்க. 5Kக்கு வாங்கணும். ரன்னிங் முடிச்ச எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருந்தது. A to Bலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபனும் நன்னாரி ஜூஸும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது. நார்மலாக மார்னிங் இவ்வளோ சாப்பிட மாட்டேன், சரி என்றைக்காவது ஒரு நாள்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அப்புறம் அப்படியே பார்த்தா எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக உட்காந்து செம்ம ஜாலியாக பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் சிங்கிளாக உட்காந்துருந்தேன். ஸோ பார்ட்னர் இல்லாத ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீச் தெரியும் பார்த்தீங்களா, நான் கை காட்டினேன். இதுக்கு அந்த பக்கம் வந்து மெரினா பீச்சு. இப்போ இங்கே காட்டுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த நேவியோட கண்ட்ரோலில் இருக்குது பீச். செம்ம நீட் அண்ட் கிளியராக ப்ளசண்ட்டாக இருந்தது. நிறைய பேர் அந்த பீச் ஓரமாக உட்காந்துட்டு மெடிடேஷன்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நண்பா, நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மாரத்தான் 5K வந்து ஓடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மெடல் கொடுத்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க. இது வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஓடிட்டு இருந்தேன் ஒரு 1.5 மாதமாக. ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து ஓடும்போது வந்து அந்த வைப் வந்து வேறு லெவலில் இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் ஓடினாங்க. என் பக்கத்தில் ஒரு ஏஜ்டான ஒருத்தர் ஓடினார். அவர் லெவல் கூட என்னால் ஓட முடியல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுன்னா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் நம்ம வந்து ப்ராக்டிஸோட அந்த மாடல்லே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஃப்யூச்சரில் வந்து நிறையா மாரத்தான் நம்ம கலந்துப்போம். 10K 21Kன்னு போகலாம். தனியாக ஓடிட்டு இருந்த எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக ஓடும்போது வந்து நல்லா இருக்குது, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓடும்போது என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து 30 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சேன். அது இடையில இந்த ஆப் வேறு GPS ஆன் ஆகாமல் விட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ அது வேறு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ கிலோமீட்டரு எவ்வளோ பேஸில் எவ்வளோ டைமிங்கில் முடிச்சேன்றதை ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இனிமேல் வந்து மாரத்தான் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறோம், வெயிட் பண்ணுறோம். ஓகே நண்பா, அவ்வளோதான். என் வாழ்க்கையிலேயே நான் வாங்கின முதல் மெடல் இதுதான். 5K ஓடி முடிச்சிருக்கேன். இந்த பேப்பர் வந்து நான் கலெக்ட் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். பின்னாடி வந்து எமர்ஜென்சி டீட்டெயில் இருக்கும். அது என் ஃப்ரெண்டோட நேமும் அவனோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அப்படியே ஒரு காஃபி ஒன்று கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு அங்கேருந்து. இது வந்து என்னோடய 5K ட்ரையல் ரன் ஓடும்போது இருந்த பேஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து 7.58 39 மினிட்ஸ். அதுக்கப்புறம் 7.05 35 மினிட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7.01 35 மினிட்ஸு 9 செகண்டில் முடிச்சிருக்கேன். இப்போ கடைசியாக மாரத்தான் பார்த்திங்கன்னா 6.59 பேஸில் முடிச்சிருக்கேன், 33 மினிட்ஸு. ஆனால் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 4.78 தான். ஏன்னா அந்த ஆப்பில் இஷ்யூ வந்ததுனால அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் ரன்னிங் முடிச்சது 5 கிலோமீட்டரு. ஆப்பில் ரெக்கார்டு வந்து 4.78 தான். இதுதான் என்னோடய பெஸ்ட்டு பேஸ். 6.59 வந்து இந்த 5Kவை நான் முடித்தேன். இது நவம்பர் மந்த்து நான் வந்து ரன்னிங் போன டேஸ் பாருங்கள். டோட்டலாக 24 டேஸ் ஓடிருக்கேன். அந்த 1 மந்தில் 2 to 6 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து டிசம்பர் மந்த்து. டோட்டலாக வந்து 7 நாள் நான் வந்து ரன்னிங் போயிருக்கேன்.